நமது பாரத பிரதமர் நேற்றைய தினம் டெல்லியில் இருக்க ஒரு தேவாலயத்தில் போய் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். உண்மையிலே இது சில அரசியல் கட்சிக்கும் பிற மதத்தை சார்ந்த சிலருக்கும் இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும். ஏன்னா பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சவுக்கடி நிகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நமது பாரத பிரதமர் எப்பயுமே ஒரு மதத்தை சார்ந்து செயல்படுறது கிடையாது. அவர் அனைத்து மதத்தினரும் சமம் என்ற நோக்கத்தில் தான் சிறப்பாக கடந்த பிரதமராக பொறுப்பேற்ற அந்த 11 வருஷத்தில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கும் மாற்று மதத்தினருக்கும் இந்த மத்திய அரசை குறை சொல்கிறதுக்கு வேறு காரணம் கிடையாது. ஏன்னா 11 வருஷம் கிட்டத்தட்ட எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் 3வது முறையாக நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே காரணம், பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா ஒரு மதவாத கட்சி, ஒரு மதம் சார்ந்த கட்சி, மற்ற மதத்திற்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த பின்பத்தை தகர்த்து எடுத்துட்டாரு நம்மளுடைய பாரத பிரதமர். என்னதான் நம்ம ஒரு மதத்தையும் ஒரு சமுதாயத்தையும் சார்ந்தவங்களா இருந்தா கூட ஒரு பிரதமர் அப்படின்னு இருக்கிறப்ப அனைத்து மதத்தினரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பிதாமகனா தான் நமது பாரத பிரதமர் இருக்கார். ஒரு மதத்தை சார்ந்த தலைவர் இல்லை நமது பாரத பிரதமர், அனைத்து மதத்தினருக்குமான